லீவ் விட்டாலே நாக்கையும் வயிற்றையும் கட்டுப்படுத்த முடியல. அதுவும் கொரியன் ஃபுட்டா சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. அதனால இன்னைக்கு வந்து எக் பஃப் செய்ய போறோம். தேவையான பொருட்கள் சட்டி, முட்டை ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஆனியன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனியனை ஃப்ரிட்ஜில் தேடிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த பறக்கிறேனா, பசிக்குது. இப்போ பெரிய கன்ஃபியூஷனே என்னன்னா, இது எல்லாத்தையும் அவன்ல வைக்கிறதா இல்ல வந்து ஏர் ஃப்ரையர்ல வைக்கணுமான்றதுதான். கீக்கினாலே ஃபயரா இருப்பேன். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இருக்கு, டோ இருக்கு, வதக்குறோம், உள்ள கொட்டுறோம், வைக்கிறோம், ரெடி. இதுக்கு வேற நான் மூக்கு சொல்லி தொடச்சு விடுற மாதிரி இருக்கு. எப்போ பாரு கைக்கு வந்த ஸ்பைசஸ போடலாம். கண்ணுக்குள்ள பிம்பம் நெஞ்சுக்குள்ள பம்பம் பம்பம் எளிவுள்ள பம்பம் புத்திக்குள்ள ரம்பம் கண்ணுக்குள்ள பிம்பம் நெஞ்சுக்குள்ள பம்பம். சால்ட் பெப்பர், பெப்ரிகா, சாம்பார் தூள். பின்னாடி நீயும் வர வெட்கம் வேணுமா, சல்லாரா சவந்து சொக்கி வேணுமா. கொஞ்சம் ஷேப் தான் மாறி போச்சு. பட் நம்ம அவன்ல வைக்க போறோம், ஏர் ஃப்ரையர்ல.